Hi friends, in the video நம்ம பார்க்க போறது class 8 Maths NCERT bookல இருக்க chapter 6 we distribute add things multiply. நம்ம லாஸ்ட் லெசன்ல அல்ஜிப்ரா நிறைய யூஸ் பண்ணிருப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு, ஒரு ஜெனரலா சொல்றதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம அல்ஜிப்ரா யூசிங் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து அந்த அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒண்ணு பத்தி படிக்க போறோம். அது மல்டிபிளிகேஷன் அண்ட் அடிஷன் ரெண்டுமே சேர்ந்து வரும்போது எப்படிலாம் நம்ம ரிலேட் ஆகுது, அதை எப்படி பண்ணணும் அந்த சம்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்க்க போறோம். Some properties of multiplication அப்படிங்கிற டாபிக்ல வர கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். Increments and products. Consider the multiplication of two numbers, say 23 and 27. இப்போ 23 and 27 multiply பண்ணி பார்க்கலாம். என்ன ஆன்சர் வருதுன்னு 7 3s are 21, 7 2s are 14 plus 2 16, 2 3s are 6, 2 2s are 4. Add பண்ணா 5 6 621 வருது. 23 into 27 ஓட ஆன்சர் 621. இப்போ next, by how much does the product increase if the first number 23 is increased by 1? இப்போ the first number 23 1 increase பண்றாங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 23 plus 1 24. So 24 ஓட நம்ம 27 multiply பண்ணா 7 4s are 28, 14 16, 2 4s are 8, 2 2s are 4. 648. So 23 1 ஆல increase பண்ண பிறகு into 27 பண்ணா நமக்கு வர ஆன்சர் 648. இப்போ next என்ன கேக்குறாங்க, what if the second number 27 is increased by 1? இப்போ 23 அப்படியே வச்சுட்டு 27 plus 1 பண்றாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஸோ இங்க 23 இங்க 28 வந்துரும். 27 plus 1 28. இப்போ 8 3s are 24, 8 2s are 16 plus 2 18, 2 3s are 6, 2 2s are 4. Add பண்ணா 4 14 6 644. 644. But third, how about when both numbers are increased by 1? இப்போ ரெண்டு நம்பருமே 1 ஆல increase ஆகுது. அப்போ என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. அப்போ 24 28. இப்போ 24 and 28 multiply பண்ணா 8 4s are 32, 8 2s are 16 plus 3 19, 2 4s are 8, 2 2s are 4. So answer 17 1 6 672. Do you see a pattern that could help generalize our observation to the product of any two numbers? இப்போ இதெல்லாம் நம்ம ஜெனரலைஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? 23 ஏவாவும் 27 பி ஆவும் எடுத்துக்கலாம். இங்க 23 plus 1 அப்போ a plus 1னால 1ன்னு போடலாம், இல்லைன்னா அதையும் ஜெனரலைஸ் பண்ணா c போடலாம். a plus c into b இப்படி போடலாம். அதே மாதிரி இங்க வந்து a into 27b plus 1 வந்து c எடுத்துக்கலாம். அண்ட் இதை ஜெனரலைஸ் பண்ணோம்னா a plus c into b plus d போடலாம். இங்க சேமா இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸும் வரலாம். ஸோ அது வந்து வேற வேரியபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி a plus c b plus d எழுதலாம். இந்த மாதிரி தான் இந்த மல்டிபிளிகேஷன்ஸை ஜெனரலைஸ் பண்ண முடியும். இப்போ 23 into 27 பண்ணும்போது 621 வந்துச்சு. அண்ட் பிளஸ் 1 பண்ணோம் 23க்கு, அப்போ ஒரு ஆன்சர் வந்துச்சு. அதோட டிஃபரன்ஸ் என்ன, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 648 minus 621. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 27. ஸோ 23 plus 1 பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராடக்டோட ஆன்சர் 27 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீசஸ் பை 27. இப்போ 27 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது 644 வருது. அண்ட் நார்மல் ஆன்சர் வந்து 621. இப்போ இதை மைனஸ் பண்ணா 23 into 27 மல்டிப்ளை பண்ண ஆன்சர்ல இருந்து 27 plus 1 பண்ண பிறகு வந்த மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 23 plus 1 பண்ணும்போது 27 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27 plus 1 பண்ணும்போது 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்கலாம். இப்போ a into
b plus c. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். a 23 into b plus c. into bங்கிறது 27 plus cங்கிறது அந்த cங்கிறது 1. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜென்ரலா எழுதியிருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a into b plus இந்த plus வரும். next a into c. ஸோ a into b plus a into c னு ஒவ்வொரு வேரியபிளுக்கும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், இங்க ரெண்டு காம்பினேஷன் வரும், a and b and a and c. அது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும். இப்போ இது நம்ம a b plus c னு எழுதலாம். ab plus ac. இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்க போடணும்னு தேவையில்ல. நம்ம ஏபின்னு போட்டாவே அது மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இன்டூ ஏனா நம்ம 5a எழுதலாம். 5 இன்டூ ஏ நம்ம போட தேவையில்ல. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை விஷுவலைஸா பார்க்கறதுக்கு புக்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா a நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் b நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்தா அப்போ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? a இன்டூ b. ஒருவேளை ஒரு c காலம்ஸ் அதிகமாகுது, இங்க என்ன பண்றோம்? இங்க ஏங்கிறது ரோஸ், பிங்கிறது காலம்ஸ், இன்னும் சி காலம்ஸ் வந்து நம்ம அதிகம் பண்றோம். அதனால பி காலம்ஸ்க்கு ரைட் சைட்ல இன்னும் ஒரு சி காலம்ஸ் போட்டா அப்போ அதுல வந்து எத்தனை இருக்கு? ஏ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் சி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. ஸோ ஏசி. அப்போ மொத்தமா எத்தனை? இங்க ஏபி இருக்கு, இங்க ஏசி இருக்கு. அதனாலதான் ஏபி பிளஸ் ஏசி. ஸோ விஷுவலைஸ்டா பார்த்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பேரு தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க வந்து நம்ம 23 into 28 தான் மல்டிப்ளை பண்ணோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இப்ப பண்ணி பார்க்கலாம். 23 into 27 plus 1. இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில எப்படி எழுதணும்? 23 b என்ன? 27. இப்போ 23 into 27 plus 23 into cங்கிறது நம்ம என்ன எடுத்தோம்? 1. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 23 into 27 621 plus 23. So 621 தான் நம்மளோட ஆன்சர் இந்த நம்பருக்கு. பிளஸ் 1 27க்கு பிளஸ் 1 பண்ணும்போது நமக்கு 23 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, மைனஸ் பண்ணி 23 இன்க்ரீஸ் ஆச்சா? ஸோ இதுல வந்து நமக்கு கிளியரா தெரியுது 23 இன்க்ரீஸ் ஆகுது இந்த a இன்டூ b விட அப்படின்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம C1 எடுத்தோம் இல்லையா? ஸோ நம்ம 1 வச்சு பார்க்கலாம். ஸோ ab பிளஸ் a into 1 a. So ab, so இங்க plus 1 பண்ணும்போது நமக்கு a increase ஆகுது. So இங்க a என்ன? 23. அதுதான் 23 increase ஆகுது. இப்போ 27 plus 1 பண்ண மாதிரி 23 plus 1 பண்ணலாம். 23a plus 1 into 27 வந்து b. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ab plus 1 into b b. ஸோ இங்க b இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 23 plus 1 into 27 பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? bங்கிறது என்ன? 27. இப்போ 27 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? எஸ், நம்ம முன்னாடியே மைனஸ் பண்ணி பார்த்தோம். 648 minus 621 27 வந்துச்சு. ஸோ 23 into 27 plus 27. ஸோ 27 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 23 a எடுத்துட்டு பிளஸ் b, ஸோ 1 வந்து b அண்ட் இன்டூ 27 c எடுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டூ a பிளஸ் b அப்படின்னு வருது. இப்போ 23 c எடுத்தோம்னா இன்டூ 27 பிளஸ் 1 a பிளஸ் b இப்படியும் எழுதலாம். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அக்கார்டிங் டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? a பிளஸ் பின்னு போட்டாலும் b பிளஸ் ஏன்னு போட்டாலுமே ஈக்குவல் தான். அதே மல்டிபிளிகேஷனையும் a பின்னு போட்டாலும் b இன்டூ ஏன்னு போட்டாலும் ஈக்குவல் தான். அது மாதிரி இங்க இந்த டேர்ம் a பிளஸ் பிங்கிற ஒரு டேர்ம் c யோட மல்டிப்ளை ஆகுது. இங்கேயும் a பிளஸ் பிங்கிற ஒரு டேர்ம் c யோட மல்டிப்ளை ஆகுது. பட் இங்க a பிளஸ் பிக்கு அப்புறம் வந்திருக்கு, இங்க முன்னாடி வந்திருக்கு. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாத்தி மாத்தி போட்டாலுமே அது ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a into c plus b into c. இங்க எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வருது? c into a plus c into b. ஸோ இதுவுமே ஈக்குவல் தான். இங்க பாத்தீங்கன்னா ac இருக்கு, இங்க ca இருக்கு. ஸோ இதுவுமே அக்கார்டிங் டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்ட் தான்.
இப்போ பிசி வந்து இங்க சிபின்னு இருக்கு, மாத்தி மாத்தி இருக்கு, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டுத்துலயும் இப்போ ஏலயும் வந்து 1 ஆட் பண்றோம் அண்ட் பிலயும் 1 ஆட் பண்றோம். அப்போ நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? இந்த மல்டிபிகேஷன்ல நமக்கு a பிளஸ் 1 பண்ணா நமக்கு b நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி b பிளஸ் 1 பண்ணா a நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஏவும் பியும் ரெண்டுமே +1 பண்ணா நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்கலாம். இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில இதை வந்து ஒரு சிங்கிள் டேர்மா எடுத்துப்போம். இப்போ இதுதான் சின்னு எடுத்துப்போம், இது வந்து a பிளஸ் பி. அந்த மாதிரி எடுத்தோம்னா CA பிளஸ் சிபி வருமா? ஸோ சி ஏ வந்து என்னது பி. ஸோ இது ஒரு சிங்கிள் டேர்மா எடுத்துக்கிறோம். ஸோ இது இன்டூ பி பிளஸ் a பிளஸ் 1 இன்டூ 1. அப்ப என்ன வரும்? a plus 1 into 1. இப்போ இது வந்து a plus b into cங்கிற ஃபார்மேட்ல இருக்கா? இப்போ இதை வந்து நம்ம a into b plus 1 into b b. இதே மாதிரி இங்க a into 1 1 1 into 1 1. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ a into bங்கிறது தான் நார்மல் ஆன்சர். இப்போ +1 பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? b a and +1. so b plus a plus 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம இந்த எக்ஸாம்பிள்லயே போட்டு பார்க்கலாமா? இப்போ 23 plus 1 into 27 plus 1 equal to 23 into 27 என்ன? 621 plus bங்கிறது 27 a 23 plus 1. இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா? 621 plus 27 plus 23 50 வரும் plus 1. ஸோ 621 plus 50 671 plus 1 672. ஸோ அதுதான் இங்க ஆன்சர். ஸோ நமக்கு இங்க 51 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 51ங்கிறது a plus b plus 1, அதாவது 27 plus 23 plus 1. இப்போ 23 plus 1 மட்டும் பண்ணும்போது 27 இன்க்ரீஸ் ஆச்சு, 27 plus 1 பண்ணும்போது 23 இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, பரவாயில்ல. ஆனா +1 எக்ஸ்ட்ரா வருது பாருங்க, அது ஏன்? இது வந்து விஷுவலைஸ்டா பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம a plus 1 சிங்கிள் டேர்மா எடுத்தோம். இப்போ இதை வந்து சிங்கிள் டேர்ம், b plus 1 சிங்கிள் டேர்மா எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? a into இந்த டேர்ம் a into b plus 1 plus 1 into b plus 1. so next இப்போ ab plus a plus b plus 1. ஸோ அப்பவுமே நமக்கு சேமா தான் ஆன்சர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சிங்கிள் டேர்மா எடுத்தோம், இப்போ இந்த சிங்கிள் டேர்மா எடுத்தோம். எப்படி எடுத்தாலுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ 2 into 3 நமக்கு 6ன்னு தெரியும். இதை வந்து நம்ம டயக்ராமா எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? 2 rows and 3 columns. ஸோ 2 rows இருக்கா, இங்க வந்து 3 columns இருக்கு. ஓ அது கூட நம்ம 3 plus 1 பண்ணலாம். அப்போ 3 plus 1 4 into 2 8. ஸோ இங்க 1 காலம் வந்து காலத்துல நம்ம ஆட் பண்றோம். ஸோ 1 காலம் எக்ஸ்ட்ரா ஆகுது, அதனால இப்போ மொத்தமா சேர்த்து 8 டாட்ஸ் வந்துருச்சா? ஸோ அதுதான் ஆன்சர் 8. அப்போ நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம காலத்துல வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஒரு காலத்துல 2 rows வரும், அதனால 2 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2 கூட நம்ம 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 into 3 9. ஸோ இது எடுத்துடலாம். இப்போ 2 கூட 1 ஆட் ஆகுது, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஆட் ஆகுது. அப்போ ஒரு ரோல எத்தனை காலம் இருக்கு? 3 காலம், அதனாலதான் நமக்கு 3 இன்க்ரீஸ் ஆகுது. 9 minus 6 3யா? ஸோ 3 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரெண்டுத்துலயும் +1 பண்ணா a இன்க்ரீஸ் ஆகுது, b இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா +1 வருது. அது ஏன்? 2 plus 1 3 3 plus 1 4. So 3 4s are 12. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 6 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 6ங்கிறது அல்ஜிப்ரிக்கா a plus b plus 1. aங்கிறது 2, bங்கிறது 3 plus 1. இப்போ 2 plus 3 plus 1 6. ஸோ இதுல வந்து விஷுவலைஸா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 2ல 1 இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ 3 இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ இது மறைச்சுக்கலாம்.
இப்போ காலம்லயும் நம்ம 1 இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ 2 காலம்ஸ் இருக்கா, இன்க்ரீஸ் ஆச்சா. ஸோ இங்க 2வும் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுமே ஜாயின் ஆகுற இடத்துலயும் ஒரு டாட் வரும். ஸோ இது வந்து இதுக்குமே காமன், இதுக்குமே காமன். நம்ம வந்து 1 ஆட் பண்ணும்போது இதுக்கு தான் ஆட் பண்றோம். இங்கேயும் 1 ஆட் பண்ணும்போது இந்த 3 காலம்ஸ்ல தான் ஆட் பண்றோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனா இருக்க மாதிரி ஒரு டாட் வருது. அதுக்கு தான் இந்த 1. இப்படிதான் இந்த a பிளஸ் b பிளஸ் 1 ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷுவலா பார்த்ததுனால எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி +1 இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி பார்த்தோம். இப்போ டிக்ரீஸ் ஆகுற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ a+1, இன்னொரு டேர்ம் வந்து டிக்ரீஸ் ஆகும், b -1. ஸோ a வந்து +1 ஆகுது, b வந்து -1 ஆகுது. அப்போ இங்க a இன்டூ பிங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரியாது. அது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். a+1 சிங்கிள் டேர்மா எடுத்துக்கலாம். ஸோ a+1 இன்டூ b minus a+1 into 1. இப்போ இத வந்து a into b ன்னு எழுதலாம், plus b, next minus a plus 1. So minus a into 1 a minus 1 into 1 minus 1 வரும். So இது increase ஆகுதா decrease ஆகுதாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? b and a வேல்யூ பொறுத்து தான் நமக்கு தெரியும். So இந்த 23 and 27 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். 23 plus 1 into 27 minus 1. இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணனா 23 plus 1 into 27 minus 23 plus 1 into 1. So 23 into 27 plus 27 minus 23 minus 1. So answer வந்து 23 into 27 621 plus 27 minus 23 minus 1 minus 24 ஆகும். அப்போ 27 minus 24 5673 plus 3. இப்போ plus 3 வந்து increase ஆயிருக்கு. So இங்க வந்து increase தான் ஆயிருக்கு. So b minus a minus 1. அதுதான் வந்து 27 minus 23 minus 1 இங்க போட்டிருக்கோம். அது வந்து வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இது எப்பவுமே இன்க்ரீஸ் தான் ஆகுமா? ஒருவேளை b சின்ன நம்பரா இருந்து a பெரிய நம்பரா இருந்தா ஒருவேளை டிக்ரீஸ் ஆயிருக்கலாம்ல, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு b plus b minus a minus 1 இருக்கு. இங்க b அதிகமா இருக்கு. ஸோ பிளஸ் டேர்ம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை b வந்து சின்னதா இருந்துச்சுன்னா பிளஸை விட மைனஸ் டேர்ம் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இன்னும் அதிகமா மைனஸ் ஆயிட்டு நமக்கு அந்த வேல்யூ இங்க வர வேல்யூ a இன்டூ பிங்கிற வர வேல்யூவை விட நமக்கு கம்மியா வரும். ஒருவேளை b அண்ட் a ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆயிட்டாலும் நமக்கு -1 வருது. ஸோ இந்த ஏபிங்கிறதுல இருந்து -1 கம்மி ஆயிட்டு அப்பயும் நமக்கு டிக்ரீஸ் தான் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் a equal to 6, b equal to 6 ன்னு எடுத்தோம்னா, so 6 plus 1 into 6 minus 1. இப்போ 6 6 are 36, 6 minus 1 minus 6, plus 1 into 6 plus 6, plus 1 minus 1 minus 1. இதுல பாத்தீங்கன்னா plus 1 minus 1 கேன்சல் ஆகுது. ஸோ 36 minus 1 35. ஸோ அந்த a into bங்கிறது வந்து 36, அதை விட 1 கம்மியாச்சு. ஸோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ a and b ஈக்குவலா இருந்தாலும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை b கிரேட்டரா இருந்தா அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் நம்ம 23 and 27 வச்சு இங்க பார்த்தோம். இப்போ a கிரேட்டரா இருக்க மாதிரி பார்க்கலாம். இப்போ a 20 b 10 வச்சுக்கலாம். இப்போ 20 plus 1 into 10 minus 1. So 20 into 10 200. 20 minus 1 minus 20. 1 into 10 plus 10. 1 into minus 1 minus 1. இப்போ minus 20 plus 10 நமக்கு minus 10 வரும். இங்க ஒரு minus 1 இருக்கு. ஸோ minus 11 வரும். இப்போ 200ல இருந்து minus 11 பண்ணா 189. ஸோ டிக்ரீஸ் ஆச்சு. Therefore when b is greater than a, it increases.
a ஈக்குவல் டு b இருந்தா டிக்ரீஸ் ஆகுது அண்ட் a கிரேட்டர் than b இருந்தாலுமே நமக்கு இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. எந்த கேஸ்லனா a plus 1 and b minus 1. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நமக்கு வருது. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ a வந்து அதே மாதிரி கிரேட்டரா இருக்கும் b, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பார்த்தாலுமே நமக்கு டிக்ரீஸா தான் ஆகும். அது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒருவேளை நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ a ஈக்குவல் டு -5 அண்ட் b ஈக்குவல் டு 8. ஸோ இதுல வந்து a நெகட்டிவ் நம்பரா இருக்கு. அப்போ a plus 1 b minus 1 இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஓ இதுல பாத்தீங்கன்னா b தான் கிரேட்டர். அப்போ b கிரேட்டரா இருந்தா நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். a plus 1 -5 plus 1 bங்கிறது 8 minus 1. ஸோ மல்டிப்ளை பண்ணா -5 into 8 -40 -5 into -1 plus 5 1 into 8 plus 8 1 into -1 -1. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணா நெகட்டிவ்ல ஆட் பண்ணா -41 வருது, பாசிட்டிவ்ல ஆட் பண்ணா 13 வருது. ஸோ ஆன்சர் இஸ் 28 -28. ab ஓட வேல்யூ என்ன -40. இப்போ -40 பெருசா -28 பெருசா? இது நெகட்டிவா இருக்கிறதுனால -28 தான் பெருசு. லைக் இப்போ நம்பர் லைன்ல பார்த்தோம்னா 0 1 2 3 -1 -2 இருக்கும். இப்போ -2 பெருசா -1 பெருசான்னு பார்த்தா ஸோ இந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் தான் பெருசு. ஸோ -1 தான் பெருசு. இங்க நம்பரை பார்க்க கூடாது. ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் சின்னதா இருக்கும், சின்ன நம்பர் தான் பெருசா இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தா நமக்கு 28 தான் பெருசு. ஸோ -40ல இருந்து -28 வந்துச்சுன்னா அப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ b கிரேட்டரா இருந்தா இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னோமா, அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸா வச்சுக்கலாம். ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸா இருந்தாலுமே எது கிரேட்டர்? இங்க இப்போ நம்பர் லைன்ல -4 -5 இப்படி வரும். அப்போ இதுதானே கிரேட்டர். இப்போ இங்க வந்து a கிரேட்டரா இருக்கு. ஸோ a கிரேட்டரா இருந்தா நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். செக் பண்ணலாமா? -4 plus 1 -5 -1 மல்டிப்ளை பண்ணும்போது 5 4s are 20 minus minus cancel ஆயிட்டு பிளஸ் ஆகும். அண்ட் -4 into -1 அதுவும் பிளஸ் 4 ஆகும். மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆயிடும். இது வந்து -5 into +1 -5 and +1 into -1 -1. இப்போ 24 -6 ஆன்சர் 18. ஸோ இங்க AB ஓட வேல்யூ என்னது? 20. ஸோ -4 into -5 20யா? அதுல இருந்து கம்மியா இருக்கு. 18 வந்து அதோட கம்மியா இருக்கு. 2 வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு சொன்ன மாதிரியே a கிரேட்டரா இருந்ததுனால டிக்ரீஸ் ஆயிருக்கு வேல்யூ. இப்போ இந்த கேஸ் நம்ம பார்த்தோம். இதுலதான் a greater than b and a equal to b க்கு டிக்ரீஸ் ஆகும், b greater than a க்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ a plus 1 into b minus 1க்கு ஒருவேளை இங்க a minus 1, ஸோ இங்க +1 போட்டோம்ல, இங்க வந்து -1 போடுறோம், இங்க +1 போடுறோம். அப்பவுமே நமக்கு அதே மாதிரி வருமானா? இல்ல. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு ab minus a plus b minus 1 கிடைக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு ab minus b, இங்க plus b இருக்கு, இங்க minus b இருக்கு, இங்க minus a இருக்கு, இங்க plus a இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சைன்ஸும் வந்து இங்க இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதனால இங்க வந்து சேமா வராது. இங்க பாத்தீங்கன்னா a greater than b இருக்கும் போது தான் இன்க்ரீஸ் ஆகும் and a equal to b and b greater than a க்கு டிக்ரீஸ் ஆகும். இது ஏன் இப்படி வருதுன்னா இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் b இருக்கு. ஸோ b கிரேட்டரா இருக்கும் போது அது இன்க்ரீஸ் ஆகுது. மற்றதெல்லாம் நமக்கு அதுல அந்த ஏபிங்கிற வேல்யூல இருந்து டிக்ரீஸ் பண்ணதான் பாக்குது. b தான் அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ b கிரேட்டரா இருந்தா கண்டிப்பா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா a தான் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்போ a கிரேட்டரா இருந்தாதான் இந்த வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் தான் ஆகும். இப்போ எந்த கேஸ்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது? இங்க b கிரேட்டர் தேன் ஏவா இருக்கும் போது அண்ட் இங்க a கிரேட்டர் தேன் b இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா b ல இருந்து தான் நம்ம -1 பண்றோம் அண்ட் இங்க b கிரேட்டரா இருக்கு. அதே மாதிரி இங்க a கிரேட்டரா இருக்கு அண்ட் a ல இருந்து தான் நம்ம -1 பண்றோம். இப்போ ஒரு நம்பர் கிரேட்டரா இருக்கிறதுல இருந்து மைனஸ் பண்ணணும் அண்ட் ஸ்மாலரா இருக்கிறதுல பிளஸ் பண்ணா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ a வந்து இங்க b கிரேட்டரா இருக்கு அண்ட் a கிரேட்டரா இருக்கு அண்ட் அதுல இருந்து தான் நம்ம மைனஸ் பண்றோம், அதனாலதான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிரேட்டரா இருக்க நம்பர்ல மைனஸ் பண்றாங்க. அப்போ கிரேட்டரா இருக்கிறதுல மைனஸ் பண்ணணும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்மாலரா இருக்கிறதுல பிளஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி ஆச்சுன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூ.
ஒருவேளை ஸ்மாலரா இருக்க நம்பர்ல நம்ம மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டரா இருக்க நம்பர்ல பிளஸ் பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் டிக்ரீஸ் ஆகும். சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டரா இருக்கு அண்ட் ஏல பிளஸ் பண்ணிருக்கோம். அப்போ கிரேட்டரா இருக்க நம்பர்ல பிளஸ் பண்ணிருக்கோம் அர்த்தம். அதனால தான் அந்த வேல்யூ இங்க டிக்ரீஸ் ஆகுது. இங்க பார்த்தாலுமே இங்க பி கிரேட்டரா இருக்கு. சோ பி கிரேட்டரா இருந்தா இங்க பில என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிரேட்டரா இருக்க நம்பரை பிளஸ் பண்ணிருக்காங்க. சோ வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. சோ ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம், கிரேட்டரா இருக்க நம்பர் மைனஸ் பண்ணா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கிரேட்டரா இருக்க நம்பரை பிளஸ் பண்ணா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில நம்ம எப்படி எழுதணும், a இன்டூ பி பிளஸ் சினா ஏபி பிளஸ் பிசி அந்த மாதிரி எழுதுறோமா. அப்போ இதுக்கு ஈக்குவாலிட்டிக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சைடு இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூவும் ஈக்குவல்னு அர்த்தம். சோ அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a பிளஸ் ஒன் பி மைனஸ் ஒன் ஏபி பிளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் ஒன் எழுதுவோமா. இது ரெண்டுமே ஈக்குவல். சோ அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி. இப்போ நம்ம பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பார்த்தோம், அது வந்து பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படி கூட இருக்கலாம். ஸோ அந்த 2 3ங்கிற நம்பர் வந்து நம்ம எம்னு எடுத்துப்போம் அண்ட் பி கூட ஒரு நம்பர் பிளஸ் ஆகுது, அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம். ஸோ ஒன் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை எம் அண்ட் த அதர் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை என். அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், ஸோ இதை சிங்கிள் டேர்மா எடுத்தா a பிளஸ் எம் into b plus a plus m into n. So next இதை expand பண்ணோம்னா ab plus mb plus an plus mn. and இதுல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து நம்ம சிங்கிள் டேர்மா எடுக்கவே தேவையில்ல, ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு டேர்ம் மேட்ச் ஆகும். லைக் a and b இங்க, m and b இங்க, so a and n இங்க வருது and m and n வந்து இங்க வருது. so நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, the sum of product of each term of a plus m with the each term of b plus n. இதுல இருக்க டேர்ம்ஸும் இதுல இருக்க டேர்ம்ஸும் ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணும். அதாவது am னு ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, a with b and n product பண்ணும் and m with b and n product பண்ணும். each term in a and m கூட மேட்ச் ஆகும். so ab an mb mn எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கும். so இது எப்படி சொல்லலாம்னா, the product is the sum of the product of each term in a plus m with term b plus n னு சொல்லலாம். இதுல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ 1ன்னா நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, b டைம்ஸ் a டைம்ஸ் அந்த மாதிரி பார்த்திருக்கோம். இங்க வந்து m n போடும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா mb plus an plus mn இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ab விட plus m plus n பண்ணும்போது நமக்கு இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து விஷுவலைசா நீங்க பார்க்கலாம், a நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் b நம்பர் ஆஃப் ரோஸ் தான் இனிஷியல். சோ அதுல வந்து a நம்பர் ஆஃப் ரோஸ்ல m ரோஸ் ஆட் ஆயிருக்கு அண்ட் b நம்பர் ஆஃப் காலம்ஸ்ல n நம்பர் ஆஃப் ரோஸ் ஆட் ஆயிருக்கு. சோ a and b வந்து நமக்கு ab and a and n வந்து, so a rows n columns இருக்கிறதுனால இது an, அதே மாதிரி m rows b columns இருக்கிறதுனால இது mb, m rows and n columns இருக்கிறதுனால இது mn. அதனாலதான் இந்த ab initial 1 அது கூட நமக்கு an mn mb இந்த டேர்ம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் m பிளஸ் n பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நம்ம அல்ஜிப்ரிக்காவும் பார்த்தோம். சோ இப்போ விஷுவலைஸ்டா அந்த டயக்ராம்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். This identity can be used to find how products change when the numbers being multiplied are increased or decreased by any amount. Can you see how this identity can be used when one or both numbers are decreased? இங்க a ல m உம் b ல n உம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் இங்க வந்து டிக்ரீஸ் ஆகுற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். சோ இதுல நமக்கு எப்படி வரும்னா ab minus an minus bm minus into minus plus வந்துரும். சோ plus mn. சோ இதுல வந்து ரெண்டு டேர்ம் மைனஸ்ல இருக்கு. சோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இந்த a and b a b m n சோ இந்த எல்லா வேல்யூஸும் பொறுத்து தான் நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.